இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவின் ஜெபத்தின் பாரம். அவர் இந்த ஜெபத்தை இந்த உலகத்திலே இருந்த பொழுது ஏறெடுத்த பொழுது எவ்வளவு பாரத்தோடு அவர் ஜெபித்தார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு வேத பகுதி தான் யோவான் 17ஆம் அதிகாரம். இன்றைக்கு ஜெபத்தோடு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை ஏசியாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 வாக்கியங்களோடு நாம் ஒப்பிட்டு படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஏனென்றால் அதனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபித்த ஜெபம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள ஆழமான கருத்தை நாம் ஜெபத்தோடு படிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் வெறுமையுமாக்கி எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அப்பா, நீங்க எங்களை தொடர்ந்து ஆட்கொள்ளுங்கப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. இதோ இந்த ஜெப வாரத்திலே கலந்து கொள்ளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விசேஷமாக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய தேவதாசன் இந்த உலகத்திலே அவர் இருந்தபோது இதோ அற்புதமாக தேவனுடைய ஊழியத்தை செய்தார் என்பதை நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம். இந்த ஜார்ஜ் முல்லர் ஏன் ஒரு விசேஷித்த தேவதாசர் என்றால், மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பாரம் அதிகமாக இந்த தேவ மனுஷனுக்குள்ளாக இருந்தது. அதிகமாக இவருடைய பாரம் என்ன அப்படின்னா, அனாதை குழந்தைகள் ஏராளமாக இருக்கிறார்களே, அவர்களை ஆதரிக்க வேண்டும். திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் அனாதைகளையும் ஆதரிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறபடினால் அந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு விசேஷித்த அழைப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றபடினால் இந்த பாரம் அவருக்கு உண்டானது. இவருடைய சாட்சி மிக பெரிய ஒரு சாட்சி. ஆனால் அதனுடைய ஒரு சுருக்கத்தை மாத்திரம் இந்த காலை வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இவருடைய வாழ்க்கையில மக்களிடத்திலே போய் காணிக்கை கொடுங்கள் என்று ஒருபோதும் அவர் கேட்டதே இல்லை. அவர் அந்த பாரத்தை அவருடைய உள்ளத்திலே சுமந்தவராக இவர் என்ன செய்வார் என்றால், ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு வேளையும் உருக்கமாக ஜெபிப்பார். ஆண்டவர் இவருடைய வாழ்நாளிலே செய்த அதிசயம் என்ன அப்படின்னா, இவர் எந்த மனிதத்திலும் கேட்காமலே இவர்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும், அதிலும் அந்த அனாதை பிள்ளைகளுக்கு வேண்டிய அப்பம், தண்ணீர், உடைகள், அவர்களுக்கு வேண்டிய உடைமைகள் அனைத்தையும் ஏற்ற காலத்திலே குறித்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்கின்ற சாட்சியை வாசித்த போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்களும் விரைவாக கேட்கப்பட வேண்டுமே என்றால் மற்றவர்களை பற்றிய பாரம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். மேனுஸ்கிரிப்ட்ல அம்மையார் அவர்கள் சொல்லும்போது, தீர்க்கதரிசி இதோ உண்மையாக தனிப்பட்ட முறையிலே ஊழியம் செய்யும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சுயத்தை வெறுக்கிறவர்களாகவும் தியாக மனப்பான்மையோடு குமாரர் ஜெபித்தது போல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது போல நம்மில் யார் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இங்க வாசிக்கிறோம் பாருங்க, who will carry burden for perishing souls? இதோ அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக யார் பாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கின்றதை ஆண்டவர் கேட்கிறார். அப்படி என்றால் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து ஜெபத்திலே மரிக்கிறவர்களுக்காகவும் அழிந்து போகிறவர்களுக்காகவும் ஜெபித்த அந்த ஜெபத்தின் பாரத்தை நம்மால் உணர முடியும். நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், தேவனுடைய பிள்ளை என்று தன்னை யாரெல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் இதோ மீட்பர் நடந்து போன அடிச்சுவடிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையும் கொடுக்கிறார்கள். நேற்று தினத்திலே கிறிஸ்து ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம் என்றால் இந்த உலகத்தை வெற்றி சிறப்போம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், இந்த உலகத்திலே இருந்த பொழுது இயேசு
இதோ வெறும் ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுக்காமல் அந்த ஜெபத்திலே அவருடைய அழுகையின் குரலும், ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உருக்கமாக அழுததை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அதை எபிரேய புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லும்போது, அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும், அப்படி என்றால் உரக்க சத்தமாக அவர் ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது. அதனாலதான் அதிகமாக அவர் தனியாக போனார், யாருமே இல்லாத இடத்திற்கு அவர் போனார் என்று சொல்லி எல்லாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த காலை வேளையிலே கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையாம் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்காக பாரம் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமே என்றால், நாம் நமக்காக அழுகிறதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நாம் அழுது ஜெபிப்போமே என்றால், அந்த மன்றாட்டின் பாரத்தை கேட்டு உடனடியாக பதில் கொடுக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பக்தியையும் பயபக்தியையும் ஜீவனுள்ள தேவன் கவனிக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இயேசு இதோ தம்முடைய ஊழியத்தை 3.5 வருஷ ஊழியத்தை முடித்துவிட்டு எருசலேம் அருகே வந்தபோது எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எவ்வளவு பாரம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. இதோ தாம் படைத்த பிள்ளைகள் அவரை இரட்சகர் என்று அறியாமல், அவரே அந்த மேசியா என்பதை அவர்கள் விசுவாசியாமல் இருந்தபோது அவருக்கு மிகுந்த துக்கமும் மனவேதனையும் வருத்தமும் உண்டானது என்று பார்க்கிறோம். அதை குறிப்பா லூக்கா பதிவு செய்கிறாரு. இயேசுவை சிலுவையிலே அறையத்தக்கதாக கொண்டு போன அந்த காட்சியை பார்த்து இஸ்ரவேலிலே இருந்த எருசலேமிலே இருந்த அநேக குமார்த்திகள் ஸ்திரீகள் அவருக்காக அழுத போது கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது ஒரு அழிய போகும் உலகம். இந்த உலகத்திலே நாமும் நம்முடைய சந்ததியும் அழியாதபடிக்கு பாரத்தோடு நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே உருக்கமான ஜெபம் எப்ப வரும் அப்படின்னா, நாம் நொறுக்கப்பட்டு ரொம்ப வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கும் பொழுதுதான் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறது வழக்கம். ஆனா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பொதுவாகவே இங்கு தொண்டையிலிருந்து தான் வரும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அப்படிப்பட்ட ஜெபத்தின் மேல் இருக்கிறது. இங்க அம்மையார் சொல்லும் பொழுது டெஸ்டிமோனிஸ் என்கின்ற இந்த புத்தகத்திலே 4வது வால்யூம்ல இவங்க இதோ தேவனுடைய சபையை பற்றிய பாரத்தோடு அழுகிறவர்களுடைய கூக்குரல் எங்கே என்று சொல்லி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இங்கு பார்க்கிறோம். இந்த வாக்கியத்திலே சொல்லும்போது இதோ அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு அழுகிறவர்களின் இதோ அழுகையின் சத்தம் எங்கே, என் சபை என்னுடைய திருச்சபை என்று சொல்லி சொல்லுகிற கூக்குரலை கேட்க வேண்டுமே என்றால் வாருங்கள், இதோ என்னுடைய பாரத்தை நீங்கள் கவனியுங்கள் என்று இங்கு சொல்லுகிறார். அதை குறிப்பா இங்கு சொல்லும் போது பட் வேர் ஆர் த பர்டன் பியரர்ஸ், ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே யாரை தேடுகிறார் என்றால் சுயநலமாக ஜெபிக்கிறவர்களை அல்ல, மற்றவர்களுக்காக கிறிஸ்துவை போல பாரம் நிறைந்தவர்களாக யார் ஜெபிக்கிறார்கள் என்று ஆண்டவர் இங்கு கேட்கிறார். அதில் இங்கு சொல்லும் போது எங்கே தகப்பன்மார்கள் தாய்மார்கள் இஸ்ரவேலுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எங்கே என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்லாமல், where are those who cry upon the heart, the carry the burden for the souls என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மற்ற மனிதர்களுக்காக பாரம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றால் நித்திய அழிவிலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஜெபிக்கும் பொறுப்பு நம்மேல் விழுந்திருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது.
ஒரு மனிதன் இருந்தார். அவர் எப்பொழுதுமே ஜெபத்திலே அதிகமாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறது உண்டு. இவரு எப்பவுமே ஜெபிக்க தவறவே மாட்டார். ஊக்கமாக ஜெபிக்கக்கூடிய தேவதாசன். ஆனால் ஒரு நாள் ரொம்ப அதிகமாக வேலை செய்தது நிமித்தமாக, இதோ நான் ரொம்ப தோய்வாக இருக்கிறேனே, இன்றைக்கு ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா என்ன, பரவாயில்லை என்று சொல்லி அந்த டயர்ட்னஸ்லயே அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவரு உறங்கி விட்டார். அவர் உறங்கின போது அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்திலே அவர் 2 காட்சியை பார்த்தார். முதல் காட்சி என்ன அப்படின்னா, ஒரு திருச்சபை இருந்தது. அந்த திருச்சபையில இருந்தவர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி அவங்க உற்சாகமாக இல்லை, உறங்கின நிலையிலே இருந்தது போல இருந்தது. இவர் வெளியே வந்தபோது அந்த திருச்சபையின் கூரையின் மேல் ஒரு பிசாசு உட்கார்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தது. அதை குறித்து அதற்கு கவலை இல்லை, அது உறங்கின நிலையிலே இருந்தது. அப்படியே இந்த மனிதன் தன்னுடைய சொப்பனத்திலே சற்று தூரம் நடந்து வந்தான். அங்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிறு வீடு இருந்தது. அந்த வீட்டிலே இவன் கவனித்து கேட்டான். கணவன் மனைவிதான், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் இவர்கள் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டிற்கு மேலாக இவன் கவனித்தது என்ன அப்படின்னா, 100க்கும் அதிகமான குட்டி பிசாசுகள் இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்து கொண்டு விறுவிறுப்பாக இருந்த இந்த காட்சியை பார்த்தபோது, இந்த காட்சியிலே ஆண்டவர் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், தூங்குகிற சபை ஏராளமான மக்களை வைத்திருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதோ கர்த்தருடைய நாமத்தினாலே கூடுகிற தேவனுடைய பிள்ளைகள் 2-3 பேராக இருந்தாலும் அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை அதிகமாக அங்கு ஊற்றப்படுகிறது, அங்குதான் சத்ருவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது என்று அவன் அறிந்து கொண்ட போது, அந்த நாள் துவங்கி அவருடைய மனைவியும் இவரும் இதோ ஜெபிக்கிறதிலே இன்னும் உற்சாகமாக ஜெபித்து தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக அதிகமாக அவர்கள் ஜெபித்தார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பாரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக யூத சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், பிள்ளை பெறாமல் யாராச்சும் மரிக்கிறாங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த மட்டிலும் அது வெட்கக்கேடான ஒன்று, அது மிகவும் அவநிலையான ஒன்று. இங்கு இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபித்ததின் மூலமாக அவருக்கு என்ன கிடைத்தது என்றால், ஏராளமான ஜனக்கூட்டம், ஏராளமான மக்களை பிதாவாகிய தேவன் அவருடைய தியாக பலியினாலும் அவருடைய வேண்டுதலினாலும் அவருடைய பரிந்துரைக்கும் ஜெபத்தினாலே அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் பிள்ளை பெறணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும். எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதோ நம்ம எல்லாருக்கும் திருமணம் ஆகும் பொழுதுதான் குழந்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஒரு தனி மனிதனாக வாழ்ந்து அவருக்கு திருமணம் அவசியம் இல்லை. ஆனால் இதோ தீர்க்க தரிசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது மற்ற எல்லாரை காட்டிலும் ஏராளமான பிள்ளைகள் ஒருவருக்கு உண்டு என்றால் அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. படைப்பின் மூலமாக மாத்திரம் அல்ல, அவருடைய பரிந்துரைக்கும் ஜெபத்தின் மூலமாக இவ்வளவு திரளான சந்ததியை அவர் பெற்றார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறிப்பாக ஏசாயா இந்த 53ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அது என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திற்கும் இயேசு ஊழியம் செய்த காலத்திற்கும் உள்ள அந்த இடைவெளி எவ்வளோ அப்படின்னு நம்ம தோராயமா கணக்கு போடுவோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 700 years, 700 வருடங்கள். அதற்கு முன்னதாக இயேசு வருகிறதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் மெய்சியா எப்படிப்பட்ட ஒரு பாடுகளை படப்போகிறார் என்பதை மாத்திரமல்ல, அவர் ஜெபிக்கிறதின் மூலமாக திரளான சந்ததியை அவர் காணப்போகிறார், பெற்றுக்கொள்ள போகிறார் என்பதை அவர் முன்னுரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலும் நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா, நான் மீட்ட என் பிள்ளைகளோடு நான் வாழ்கிறது தான் எனக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அதை எங்க கவனிக்கலாம் அப்படின்னா,
இந்த 10வது வாக்கியத்திலே நாம் கவனிக்க முடியும். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது, கில்ட் ஆஃபரிங், இதோ குற்ற நிவாரண பலியாக, நாம் எல்லாரும் குற்றவாளிகள், நாம் செய்த குற்றத்தின் நிமித்தமாய் அந்த குற்ற உணர்வு நம்மை வாட்டாதபடிக்கு அந்த குற்றத்தை அவர் தம்மேல் சுமந்து நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம எல்லாம் சீக்கிரமாக மரித்து போவோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்த மன உளைச்சலை எடுத்து போட்டு குற்ற உணர்வை நீக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். குறிப்பா இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக நிலைத்து இருப்பார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதான் இன்னைக்கு நம்ம ஆழமா கேட்டு கேட்டு படிக்க போகிறோம். நிறைய பேருக்கு நித்திய ஜீவன் என்றால் நீண்ட காலம் வாழ்வது என்று சொல்வார்கள். அது மாத்திரம் அல்ல. நித்திய ஜீவன் என்பது நித்திய தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு அனுபவம். அதைதான் கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனோடு அவருடைய உறவு நித்திய காலமாக இருக்கிறது. அது நித்தியமாக இருக்கும். ஆனால் அது யாரோடு இருக்கும் என்றால் அவர் மீட்ட அவருடைய சந்ததியோடு இருக்கும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நம்மால் பார்க்க முடியும். அதே ஏசாயா 53:11 வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். நிறைய நேரத்துல நம் வேதத்தை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையின் நடக்கையை ஒரு மனிதன் கவனிக்கும் போது எனக்கு புரியல என்று சொல்லுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. மனத்தாழ்மையான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை, விட்டு கொடுக்கிற அனுபவம், மற்றவர்களை எளிதாக மன்னிக்கக்கூடிய சுபாவம், சத்துருக்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம், சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பாரம், இவைகள் அனைத்தையும் அந்த நீதிபரருக்குள்ளாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்பதை கற்றுக்கொண்டவங்க தான் யாரு அப்படின்னா, யூதாசை தவிர மீதமுள்ள 11 சீஷர்கள். இந்த 11 சீஷர்களுக்காக அவர் விசேஷமாக ஜெபித்தார். ஏன் அப்படின்னா, இத ஒன்றான மெய்தேவனாகிய அவரை பற்றிய அறிவையும் அவருடைய குமாரரை பற்றிய அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நிமித்தமாக அந்த உறவுக்குள்ளாக இவர்கள் வந்திருக்கிறபடினால் இந்த உறவிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரரோடும் யார் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் மேன்மை உண்டாகும். இந்த கேள்வியை மறுபடியும் கேட்போமே, வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்? நித்திய ஜீவன் என்றால் என்ன? நிறைய பேருக்கு பரலோகம்னா ஆசை. ஏன்னா பரலோகத்துல சாபம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை. ஆனால் பரலோகத்தின் மேன்மை யாருக்கு என்றால், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக இதோ நித்திய வாசியாகிய இதோ ஜீவனுள்ள தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்களுக்கே. ஏன் அப்படின்னா, இதோ நாம் நித்தியத்திலே அநேக தேவனுடைய மகிமையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அதை நமக்கு காண்பிக்க போகிறார். பல உலகங்களை நாம் சுற்றி பார்க்கத்தான் போகிறோம். தேவனுடைய இதோ மேன்மையான சிருஷ்டிப்பான மகிமையான செயல்களை நாம் ருசிக்கத்தான் போகிறோம். அதோடு மாத்திரம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது என்று பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாக்கியம். தேவனை தரிசித்து சந்தோஷமாக அவருடைய பிரசன்னத்திலே பூரிக்கிற ஒரு அனுபவத்தை தான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் படைத்த போது அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். அதோடு வேத வசனம் நிற்காமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படியாக நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அதனாலதான் இங்கே பவுல் எபேசுக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது,
இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அன்பிலே பரிபூரணப்பட்ட ஒரு பட்டணம். ஆனால் ஆண்டவர் இவர்களையும் எச்சரிக்கிறார், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே குறை இருக்கிறது. ஆனா துவக்கத்துல இந்த சபையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய வாழ்வு என்பது நித்தியமாய் வாழ்கிற ஜீவனுள்ள தேவனோடு உண்டான உறவாக இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த 12வது வசனத்தை தான் ஏசாயா 53 நாம் கவனிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருமே முரட்டாட்டம் உள்ளவர்கள். முன்பு தேவனுக்கு எதிராளிகளாக நாம் இருந்திருக்கிறோம். நாம் பாவம் செய்த காலத்திலும் பாவத்திற்கு அடிமையாய் இருந்த காலத்திலும் நம்முடைய வாழ்க்கை அவிதமாகவே இருந்தது. ஆனா இங்க பாருங்க, அவருடைய பாரமான ஜெபத்தை இங்க ஏசாயா பதிவு செய்கிறார். இதுல சொல்லும் பொழுது அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தது மாத்திரம் இல்லாமல் அநியாயக்காரருக்காக வேண்டுதல் செய்தது நிமித்தமாக, வேண்டிக் கொண்டதை நிமித்தமாக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய கிறிஸ்துவர்கள் அப்படி நம்புறாங்க, சிலுவையிலேயே அந்த ஒப்புருவாக்குதலின் ஊழியம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை, இதோ இயேசுவின் பரிந்துரைக்கும் ஜெபத்தினால் அது தொடருகிறது. அவருடைய பரிந்துரைக்கும் ஜெபத்தினாலே அது பரிபூர்ணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக்கி உங்களுக்கும் எனக்கும் அது நன்றாக தெரியும். இதோ ஆண்டவர் இப்பொழுதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். நம்மை காக்கும்படியாகவும் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நாம் காக்கப்படவும் அவருடைய வார்த்தையினாலே நாம் தூய்மையாகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் விண்ணப்பிக்கிறார். அதுல குறிப்பாக இந்த கடைசி பகுதியை நீங்க கவனிப்பீங்க அப்படின்னா, பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதைதான் நேத்து நம்ம பார்த்தோம். பலவான்கள் வேற யாரும் இல்ல, இந்த உலகத்தை கிறிஸ்துவின் ஆவியினால் ஜெயம் கொள்ள போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானுமே. இது ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அதிகமாக உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேசமும் பாசமும் அவருக்குள்ளாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிளை நான் கரைச்சி குடிச்சிட்டேன், அதனால எனக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோ நாம் எவ்வளவுதான் வேத வசனங்களை அறிந்திருந்தாலும் நம்முடைய உறவு என்பது ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது, இதைதான் சுவிசேஷம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் மேன்மை என்ன அப்படின்னா, முரட்டாட்டமாயிருந்த அநேக ஆசாரியர்களையும் ஆண்டவர் ரட்சித்தாராம். அதுல குறிப்பா இயேசு அங்கு மரிக்கிறதற்கு காரணமா இருந்தவங்க யாரு அப்படின்னா, வேத பாரகர்களும் ஆசாரியர்களும். பிற்பாடு நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில, ஆசாரியர்களிலும் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முரட்டாட்டமாக இருந்த தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வேண்டுதலின் ஜெபத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டது நிமித்தமாக சுத்தவான்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி இதோ இந்த வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த உலகத்திலே இயேசு தம்முடைய ஊழியத்தை முடித்து அவர் போன பொழுது அவர் நினைச்சிருந்தா அவருடைய சீஷர்களை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக அதை செய்யவில்லை. அவர் என்ன செய்தார் என்பதை இங்கு வேத வசனத்திலே நாம் கவனிக்கும் போது அவருக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் இவங்களோடு கூட இருந்தேன், இப்போதோ உம்முடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன், இவர்கள் பத்திரமாக காக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் யாரை கொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது என்றால் சத்தியத்திற்காக வைராக்கியமாக இருந்து ஜெபத்திலே பாரமாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக. அதையும் சத்ரு நம்மையெல்லாம் வழிவிலக செய்ய வேண்டும் என்பது அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. அதனால்தான் தீமையிலிருந்து இவர்களை காத்துக்கொள்ளும், இவர்கள் தீமையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இதோ அவருடைய சீஷர்களாக்கி நீங்களும் நானும் பல பாடுகளை அடைவோம் என்பதை
அவர் அறிந்துதான் பாரத்தோடு உங்களுக்காக எனக்காக ஜெபித்தார். ஏன் அப்படின்னா, நாம் உலகத்தார் அல்ல. இதோ நாம் உலகத்தார் அல்லாதவர்களாக இருக்கிறபடினால் உலகம் நம்மை பகைக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல் நாம் வாழும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் பொறுத்து கொள்ள முடியாது. அது நண்பனாக இருந்தாலும் சரி, அவங்க செய்யற தப்ப நம்ம சொல்லிதான் காண்பிப்போம். வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் நித்திய அழிவிற்குள்ளாக போகாதபடிக்கு அதை செய்வது நலமானது. இங்க இயேசு சொல்லும் பொழுது, இதோ நான் உலகத்திலே இருந்த போது இந்த உலகம் என்னை பகைத்தது. காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லி, நான் சாட்சி கொடுத்தது நிமித்தமாகவே இந்த உலகம் என்னை பகைத்தது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆனா இந்த உலகத்துல ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. இந்த இன்னொரு சாரார் யார் அப்படின்னா, அவங்கள ஒரு மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டி யாரு அப்படின்னா, உலக பிரகாரமாகவே வாழ்ந்து உலகத்திலே இருக்கும் சகல இன்பங்களையும் அனுபவித்து, அது இன்பங்கள் என்று சொல்லும் பொழுது தகாத இன்பங்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமான செயல்கள், கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்டவர்களை உலகம் சிநேகிக்குமா? அல்ல, குறிப்பாக இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் இதோ சீஷர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை பார்க்கலாம். கடைசி காலத்திலே வாழும் மீதமான திருச்சபையிலே இருந்து மற்றவர்களுக்காக பாரமாய் ஜெபிக்கிற நம்மேல்தான் உலகத்தாருடைய பகை மிகுதியாக இருக்கும். ஓய்வு நாளுக்கும் உண்மையான ஓய்வு நாளுக்கு நாம் வைராக்கியம் காண்பிக்கிறது நிமித்தமாய், அந்த உண்மையான தொழுகையிலே நாம் நிலைத்திருக்கிறது நிமித்தமாய் உலகம் நம்மை பகைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். இல்ல, ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் எப்பவுமே சபைக்கு போய் அழகாக ஜெபிக்கிறது வழக்கம். ஆனா ஒரு சில நாட்களிலே அவர் ஜெபிக்க கொஞ்சம் அப்படி தயங்கினாரு. ஒரு நாள் போதகர் அவரை அழைத்து, முன்பெல்லாம் நீங்க ஜெபத்துக்கு வருவீங்க, நல்லா கலந்து கொள்வீங்க, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் அவர் பாஸ்டர்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர், நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா ஆகுது. ஆனா நான் ஒரு விஷயத்த அறிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நான் கொஞ்சம் வைராக்கியமா இல்லாம அப்படி நான் கொஞ்சம் பட்டுப்படாம இருக்கிறேனோ அப்ப எனக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கு பாஸ்டர். அதனால நான் அப்படியே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். போதகர் சொன்னார், அப்படி அல்ல, நாம் தேவனுக்குள்ளாக வைராக்கியமாக போகும்பொழுது போராட்டங்கள் உண்டு, பாரங்கள் மிகுதியாக வரும். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேளையில் தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு டெம்டேஷன். நான் இருந்த சபையில கூட ஒரு எல்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், நான் ஊழியன்னு வந்தாவே என் மனைவியை பிசாசு அட்டாக் பண்றான், என் பிள்ளைகளை அட்டாக் பண்றான், அதனாலதான் பாஸ்டர் நான் பாட்டுக்கு சபைக்கு அமைதியா வரேன், உட்கார்ந்துட்டு அமைதியா போயிடுறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இது மனிதனுடைய இயல்பு. அது அவருக்கு மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் கூட அவருக்கு பாரம் மிகுதியான போது அவர் சொன்ன வார்த்தைகள், புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நலமாக இருக்கும், நான் எங்கேயாகிலும் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொன்னார். அவர் மாத்திரமா சொன்னாரு? இதோ மோசே பாரத்தை மிகுதியாக சுமக்க முடியாமல் ஆண்டவரிடத்திலே அவர் கேட்டது என்ன அப்படின்னா, இதோ நான் உபத்திரவப்பட்டது போதும் ஆண்டவரே, உபத்திரவத்தை காணாதபடி என்னை நீர் கொன்று போடும் என்று அவரும் ஜெபித்து இருக்கிறார். அவர் மாத்திரமா? இதோ அநேக பலவான்களும் அப்படி ஆண்டவரிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, எலியா நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், வைராக்கியமா இருந்த தேவனுடைய ஊழியக்காரர். ஆனால் இவரும் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சூரை செடி கீழே போய் அவர் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார். நிறைய நேரத்துல சபையின் பாரத்தையும் மற்றவர்களுடைய பாரத்தை நாம் சுமக்கும் பொழுது சத்ருவின் போராட்டமும் நெருக்கமும் மிகுதியாக வரும். ஏசபேல் இதோ இவரை துன்பப்படுத்தினது போல கடைசியாக மாபெரும் போராட்டத்திலே கடைசியாக வெளிப்பட போகிற ஏசபேல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதோ இந்த மீதமான திருச்சபையை ஏராளமான ஞாயிறு ஆசிரியப்பிலே இருக்கிற பிள்ளைகள் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் ஏசபேலை போல நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் உடனே எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. இங்கே யோனாவும் ஊழியத்தை முடிச்சுட்டு
ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டிக் கொண்டார்? நான் சாகிறதே எனக்கு நலமாக இருக்கும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். இப்படி ஏராளமான பேர் பாரம் மிகுதியான பொழுது நான் மரிக்கிறதே நல்லது என்று ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபம் ஒன்றும் கேட்கப்படவில்லை. நாம் சுயநலமாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறது இல்ல. நிறைய நேரத்துல நாம சாவை விரும்புகிறோம், அதுவும் சுயநலமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, நம்மளை படைச்சு ஒரு விசேஷத்த நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் மட்டும் நம்முடைய ஜீவன் காக்கப்படும். அதை இங்கு யோவான் 17:15 ஆண்டவர் சொல்லும் போது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்ளவில்லை. அப்படி என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி தீர மட்டுமாக அவர்களை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுகிறது இல்லை. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வியை கேட்போமே, ஆண்டவர் நினைச்சிருந்தா அவருடைய சீஷர்களை எல்லாம் மீட்டு கொண்டு அவரோட கூட அவர் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக செய்யவில்லை. யார மனசுல வச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த 11 பேர் அவர்கள் 12 பேராக இன்னொருவனை கூட்டி உலகம் எங்கும் அவர்கள் சிதறி போவார்கள். இவர்கள் மூலமாக ஏராளமான சீஷர்கள் உருவாவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து இந்த ஜெபத்திலே உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். 20வது வாக்கியம் அதுதான். இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதோ யூகேல மாத்திரமல்ல, அமெரிக்க தேசத்தின் மாத்திரமல்ல, இந்தியா இலங்கை மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கும் அநேகமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதோ ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிப்போம் என்று ஆண்டவர் அறிந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரே, பிதாவே, நீங்க என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஜெபிச்சுக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல இருப்பது அல்ல. எப்படியாகிலும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய குணத்தை நாம் பிரதிபலித்து உலகத்திற்குள்ளாக போகும் பொழுது என்ன சம்பவிக்க போகிறது? அதை தான் ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே தேவதாசன் பதிவு செய்கிறார். ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கிறார். ஒரு தாய்க்கு ஒரு நேரத்துல 2 பிள்ளை பிறக்கும், சில நேரத்துல 3 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று அபூர்வமான செய்தியை கேள்விப்படுகிறோம். ஆனால் இயேசுவுக்கு பிறக்க போகிற சந்ததியை குறித்து இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளிலே பிள்ளை பேரு வருமோ? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள் நல்ல போராட்டத்தை போராடி இதோ அவர்கள் இந்த உலகத்தை ஜெயித்து மரிக்கும் போது இயேசு வரும் நாள் மட்டுமாக இந்த பூமியிலே தானியேலா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அவர்கள் நித்திரை செய்ய வேண்டும், அவர்கள் சமாதானத்தோடு இளைப்பாற வேண்டும். இயேசு வரும்பொழுது அவருடைய கால சத்தத்தை கேட்டு இதோ உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் மறுரூபம் ஆகிறதற்கு முன்னதாக இதோ கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் அந்த முதல் உயிர்த்தெழுதலை உயிரோடு எழுப்பி உயிரோடு இருக்கும் நம்மை இதோ ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆக்கி அவருடைய சந்ததியை பெறப்போகிறார் என்பதை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? இது என்ன ஜாதி? நீதியின் ஜாதி. நீதியின் ஜாதி என்பதை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரத்தின் ஒரு ஷேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம வெறும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாரத்தை மட்டும் சுமப்பேன் அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இல்லை. வெறும் என்னுடைய குடும்பத்தின் பாரத்தை மாத்திரம் நான் சுமப்பேன் அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளாக இல்லை. ஆதலால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் ஜெபித்தார்களா? இதோ நம்மை போல ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று கேட்காமல் அவர்கள் ஜெபத்துல என்ன பாரத்தோடு ஜெபித்தார்கள் என்பதை ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் என்கின்ற புத்தகத்துல அம்மையார் சொல்றாங்க பாருங்க.
They did not ask for blessing for themselves. They were waged with the burden of the salvation of souls என்று நாம் பார்க்கிறோம். They realized that the gospel was to carry to the world. இந்த சுவிசேஷமானது உலகமெங்கும் கொண்டு போகப்பட வேண்டும். இது போக வேண்டுமே என்றால் கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பலன் எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும். பாரம் சுமக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாரம் நமக்கு பாரமாய் தெரியாது, அது சந்தோஷமாய் மாறும். சீஷர்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் பாரத்தோடு ஜெபித்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவ பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு அவர்களுக்குள்ளாக நிறைவேறினது போல கடைசியாக முத்துதை அறிவிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அது அவிதமாகவே நிறைவேறும். எங்க அம்மையார் இன்னொரு மேனுஸ்கிரிப்ட்ல சொல்லும் போது, all heavens is interested to save the perishing soul. இயேசு இந்த உலகத்திலே இருந்தபோது அவர் ஜெபித்த போது ஏராளமான தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள், உதவி செய்கிறதற்கு இறங்கி வந்தார்கள். அதே போல எங்க அம்மையார் சொல்றாங்க, நம்முடைய சபையில ஒரு சிலர், ஒரு சின்ன கூட்டம் இந்த வைராக்கியத்தை, இந்த பாரத்தை உடையவர்களாக ஜெபிக்கிறார்களா. ஆனா இந்த கடைசி பகுதியில் அவங்க சொல்லும் போது, there are hundreds and thousands who carry no burden. அவர்களுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவின் பாரம் சற்றேனும் இல்லை. அவர்கள் தங்களுக்காக முழுமையுமாக ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். கடைசியா இந்த அனுபவத்தோடு நானும் தியானத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த குட்டி பிள்ளைங்க அவங்களுடைய சாபத் ஸ்கூலுக்கு போனாங்க. அவங்களுடைய சாபத் ஸ்கூல் டீச்சர் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு புதிதான காரியங்களை போதிக்கிறது வழக்கமாக இருந்தது. அதுல இந்த குட்டி பசங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுல இந்த டீச்சர் கேட்டாங்க, நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சிங்களா அப்படின்னும் போது அவங்க சிரிச்சாங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக இவங்க யாருமே ஜெபிக்கல, வெறும் அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய அக்கா தங்கைக்கு மாத்திரம் ஜெபிச்சாங்க. இப்போ இந்த டீச்சர் அவங்க கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக ஒரு கதை அல்லது ஒரு ஆலோசனையை சொன்னாங்க. அது விஞ்ஞான ரீதியா சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நிலவை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க இல்லையா, இந்த நிலாவுக்கு ஒளி எங்கிருந்து கிடைக்கிறது? சூரியனிலிருந்து கிடைக்கிறது. சூரியனிலிருந்து இந்த நிலா தன் ஒளியை பெற்றுக்கொண்டு அது தனக்காக மாத்திரம் பயன்படுத்துமே என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதனுடைய அழகை அது இழந்து போகும். அது நாளடைவிலே அது இருளாக மாறிவிடும். ஆனால் நிலவு அவிதமாக செய்யாமல் இதோ வானத்திலே ஒரு அழகான பந்து போல எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறதே. அதே போல நீங்கள் இருக்க வேண்டுமே என்றால் பாரத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இந்த சிறு பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நாள் துவங்கி இந்த குட்டி பிள்ளைங்க மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். இவர்கள் வாலிபர்களாக மாறினார்கள், எழும்பி பிரகாசித்தார்கள். ஒரு கேள்வி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்திலே கேட்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வானத்திலே ஒரு இருட்டான பந்தமாக இருக்கிறோமா, அல்லது நிலவை போல நீதியின் சூரியனாகிய இயேசுவினிடத்திலிருந்து ஒளியை பெற்று அதே பாரத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இதான் இன்னைக்கு கடைசி ஸ்லைட். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்து இந்த உலகத்திலே இது அவருடைய சீஷர்களுக்குள்ளாக அந்த ஒளியை கொடுத்து நீங்கள் போய் பிரகாசியுங்கள் என்று சொன்னார். யார் இந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியும் என்றால் சுயநலமாய் வாழ்கிறவர்கள் அல்ல, மற்றவர்களுக்காக பாரத்தோடு புறப்பட்டு போய் அழிகிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி யார் ஜெபிப்பார்களோ அவர்களுக்கே உன்னதமான ஒளி இருக்கிறது. நாம் எழும்பி போய் இந்த உலகத்திலே பிரகாசிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கிறிஸ்து ஜெபித்தது போல நாமும் பாரத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மை காக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சேனைகளை அனுப்புவார். நம்மை பாதுகாப்பது தேவனுடைய வேலை. மற்றவர்களுக்காக கரிசனை காண்பிப்போம். கிறிஸ்துவை போல சத்துருக்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அவர் பாரத்தோடு இதோ தன்னுடைய ஜீவனை விட்டார். தாங்கள் செய்கிறது எனதென்று அறியாமல் இதோ செய்கிறார்கள், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி
பாரத்தோடு ஜெபித்தது போல இந்த உன்னதமான ஊழியத்தை நாமும் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.